காரியத்தை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். ஒன்றும் இல்லாமல் நடந்து போகிற போது கேளாத ஒன்றை சொப்பனத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார் என்றால், ஆண்டவர் யாக்கோபை தற்காலிகமாக பார்க்கவில்லை. ஆண்டவர் யாக்கோபை எதிர்காலத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய தற்காலிக பிரச்சனைகளுக்காக தான் அதிகமாய் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் எதிர்காலங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தேவன் திட்டம் வைத்தபடியினாலே தான் அந்த எதிர்காலத்துக்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கேட்காமலேயே கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இங்கே கர்த்தர் அதை கொடுத்ததுக்கு காரணம், அவனை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தன்னை உண்டாக்கின தேவன் மேலே அவன் முழு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவே இந்த கேளாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு தருகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கேட்காமலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. யோபை நம்ம வாசிக்கிறோம். அவன் ஆண்டவரிடத்திலே அவன் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதற்காக ஜெபம் பண்ணினான். ஆனால் யோபு 42 அதிகாரத்தில் அவன் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னலைமை இரட்டிப்பாக ஆஸ்வதிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அநேக நேரங்களில் இப்படி நம்மளை கேளாமலே கொடுப்பதற்கு காரணம், நம்மை ஆயத்தப்படுத்தி தேவன் நம்மை உயர்த்தி நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் அமைத்துக் கொள்ளவே கர்த்தர் அதை தருகிறார். நிச்சயமாகவே உங்களுக்கும் நீங்கள் கேட்காத அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. செய்து நீங்கள் தேவனாலே மகிமைப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. God bless you.